வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த விதுரரின் உண்மையான பக்தி. முதல்ல விதுரர் யாருங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ அறிவுரை எடுத்துக்கலான்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சந்தனு மகாராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திர வம்சத்துடைய அரசர் இவர். இது மகாபாரத்தில் ஒரு சின்ன பகுதி தான் நான் சொல்கிறது. இவர் கங்கைக்கரை பக்கமாக போகும்போது ஒரு அழகான மாநில பெண் ஒருத்தி நின்றுட்டு இருந்தான். உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு, நம்ம இவளை கல்யாணம் பண்ணணும்னு. அந்த பெண்கிட்ட கேட்டதுமே அவள் சில நிபந்தனைகளை சொன்னான். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. நான் என்ன செஞ்சாலும் தடுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் ஏதாவது செஞ்சிட்டா, என்னுடைய நிபந்தனையை மீறிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ புரட்சி பெண் பாருங்கள். அப்போவே காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல் இருக்குது. இவரும் உடனே அந்த பெண் கிடைச்சா போதும் அப்படின்னு அவளோட சொன்ன கருத்துக்கள்லாம் ஒத்துக்கிட்டாரு. வந்து கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கங்கை நதிக்கரையோரம் இருந்த அந்த பெண் கூட. அவள் பேர் என்னன்னு தெரியாது, ஊர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அழகு மாத்திரம்தான் இருந்தது. இந்த சந்தனு மகாராஜா வாழ ஆரம்பித்தார். அவருக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு, அஸ்தினாபுரத்துக்கு இவ்வளோ ஒரு அழகான ஆண் குழந்தையா அப்படின்னு பெருமைப்படுறதுக்குள்ள அந்த படுத்துட்டு இருந்த பெண் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போய் வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டான். அரசருக்கு அதிர்ச்சி. ஆனால் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு நிபந்தனை கொடுத்தா அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரு குழந்தை இல்லைங்க, இது வரைக்கும் 7 குழந்தை பிறந்திருக்கு. அந்த 7 ஆண் குழந்தையும் அவள் அதே மாதிரி தான் கொண்டுட்டு இருந்தாள். 8ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் அவள் தூக்கிட்டு போகும்போது தான் இவரால் என்ன செய்கிறதுனே தெரியாது. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, என்ன பண்ணுறது, தைரியத்தை வர வச்சுட்டு, ஏம்மா எதுக்காக இப்படியெல்லாம் கொள்கிற, இதெல்லாம் பாவம் இல்லையா, தப்பு இல்லையா, நானும் போனால் போதுன்னு விட்டுட்டுருக்கேன். இந்த ஒரு குழந்தைய எனக்கு கொடுக்கக்கூடாதா, ஏன் கொள்கிற? நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், என்னை கேள்வி கேட்கக்கூடாது, என்னை நான் செய்கிற செயலுக்கு தடை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க, இனிமேட்டு உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 8ஆவது குழந்தை, அதுதான் பீஷ்மர், அது கூடவே டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேள்வி கேட்காம இருந்தாலும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் மறைஞ்சவொடனே ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். வருத்தத்தோடு இவர் போகும்போது மச்சக்கண்ணி அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்தாரு. பார்த்தவொடனே அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சார். அந்த பெண் ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கா, அப்படி ஆகியிருந்தா உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் தன்னுடைய முதல் மனைவியை போய் பார்க்குறாரு, கங்கை நதி கரையோரம். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் எனக்கு கடைசியாக ஒரு குழந்தை இருந்தது, அது இருக்குதா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா பீஷ்மரை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சில கேள்வியெல்லாம் நான் சொல்கிற இந்த ஒரே கதையில் எவ்வளோ அறிவுரை நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்களேன். நான் உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. நான் கங்கை தூய்மையானவ. இந்த வசிஷ்ட முனிவர்கிட்ட ஒரு நந்தினி பசு இருந்தது. இது காமதேனுடைய பொண்ணு. இதை திருடுறதுக்கு இந்த 8 தேவர்களும் முயற்சி எடுத்தாங்க. இவங்க அத்தனை பேரையும் வசிஷ்டர் சாபம் கொடுத்துட்டார். கண்டிப்பாக அதிகபட்ச சாபம் இந்த தேவர்களுக்கு என்ன கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? பூமியில் போய் மனுஷனாக வாழு, உண்மையிலே அதுதாங்க சாபம். 8ஆவது குழந்தை நான் சொன்னவொடனே நீ எடுத்துகிட்டு மறைஞ்சி, அது எதுக்கு? அதுக்கும் விஷயம் இருக்குது. அந்த 8ஆவது குழந்தை மாத்திரம்தான்
இந்த ஐடியாவை சொன்ன ஒரு முக்கியமான தேவர். செஞ்ச தப்பை விட செய்ய தூண்டுறவனுக்கு அதிகமான தண்டனை இருக்கும். இந்த குழந்தை பூமியில் பல்லாண்டு காலம் தாண்டி வாழணும். விதி. நான் செஞ்சது அவங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தேன். தப்பு பண்ண அந்த தேவர்கள் மனுஷனாக பிறக்கணுன்னே அவங்களாம் பயந்து அழ ஆரம்பித்தாங்க. அதனால் நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு இறப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் உடனே தேவர்கள் ஆகிடுவீங்க. நான் நல்லது தான் பண்ணேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது தப்பாக பட்டிருக்கு அப்படின்னாங்க. இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. சில விஷயத்தை வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது தப்பாக தான் தெரியும். ஏன் இப்படி நடக்கிறாங்க, எதுக்கு இப்படி செய்கிறாங்கன்னு. ஆனால் அப்புறம் தெரிஞ்சிக்கும் போது அது நல்லதுக்காகவும் இருக்கும், கெட்டதுக்காகவும் இருக்கும். அதுக்கு தான் இன்னொருத்தர் விஷயத்தில் நம்ம போய் தலையிடக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ இவங்க அந்த பீஷ்மர்கிட்ட போய் சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த 2வது மனைவி இவங்க சொல்லிவிட்டு இவங்க மறைஞ்சிட்டாங்க. இந்த பீஷ்மர்கிட்ட சத்தியம் வாங்கும்போது, என் வம்சம்தான் ஆளணும், நீ அரசாட்சியே பண்ணக்கூடாது, ஏன்னா முதல் உரிமை முதல் மனைவிக்கு தான், அப்படின்னும் போது நீ அரசாட்சிக்கே வரக்கூடாது. அவருக்கும் பெருசாக தோணலை, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். அவரோட தலைமையில் தான் அந்த அம்மாவுக்கு பிறந்த 2 குழந்தைங்கள அவருக்கு வளர்த்து கல்யாணம் பண்ணுறாரு. முதல் குழந்தை அம்பிகா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. 2வது பையனுக்கு அம்பாலிகா அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இது இந்த அஸ்தினாபுர வளர்ச்சி. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஆனால் இப்போ குழந்தை இல்லை 2 பேருக்கும். இப்போ வம்சம் தழைக்கணும், இதுக்காக தானே அந்த பீஷ்மர்கிட்ட நம்ம சத்தியம் வாங்கினோம் அப்படின்னு நினச்சி வேதவியாசரை கூப்பிடுறாங்க. எங்கள் 2 மருமகளுக்கும் குழந்தை இல்லை, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா முனிவரை கூப்பிடுவாங்க. இப்போவும் அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்துக்கும் இப்போதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏன் முனிவரை கூப்பிட்டாங்கன்னா, ஒவ்வொரு முனிவரும் 1000 2000 ஆண்டு தவம் இருந்து வரம் பெற்றவங்க. அப்போது அவங்களுடைய ஆற்றலும் சக்தியும் அதிகமாக இருக்கும். ஒரு மலையை இங்கேருந்து நகர்த்தவும் முடியும். இது அகத்தியர் செஞ்சு காமிச்சார். அதே மாதிரி நதியை ஒரு சொட்டு நீராக விழுங்கவும் முடியும், இல்லை கமண்டலத்தில் அடைக்கவும் முடியும். இது எல்லாத்திலுமே அவங்கக்கிட்ட இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது இந்த சக்தியை பயன்படுத்தி குழந்தை கொடுக்கறது எப்படின்னா, இவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும், இவங்க அந்த வயிற்றுக்குள்ளே கரு உருவாயிடும். கடவுளோட சக்தி அது. இந்த முனிவரம் வந்தவனே முதல் பெண்ணான அம்பிகாவை பார்த்தார். அவருடைய அந்த தியானத்தோட மகிமை அவ்வளோ பிரகாசம். அந்த அம்மா டக்குன்னு கண்ணை இருக்க முடியிட்டாங்க, அந்த ஒளியை தாங்க முடியாமல். அவங்களுக்கு பிறந்தது தான் திருதராஷ்டர். 2வது மனைவி அம்பாலிகாவை பார்த்தார். அந்த அம்மா கண்ணை நல்லா திறந்து பார்த்தாங்க. அப்போ அந்த சக்தி போகும்போது அவங்களுக்கு பிரகாசமான ஒரு குழந்தை பிறக்குது. அது பாண்டு. இந்த முனிவர் இந்த ஈர்ப்பு விதியை நடத்தும்போது அப்படி திரும்பும்போது அங்கே போன வேலைக்காரி முனிவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இவருடைய பவரு அங்கேயும் கொஞ்சம் போய் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் விதுரர். விதுரருக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ விஷயத்துக்கு போகலாம். இந்த அண்ணனுங்க 2 பேரும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. யார்? திருதராஷ்டரும் பாண்டுவும். 2 பேரும் அங்காளி பங்காளி. எப்படியோ இந்த இடத்துல சண்டை இல்லைன்னா எப்படிங்க, எப்போ பாரு சண்டை வரும், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு. இதில் விதுரர் போய் ஏதாவது ஒரு நல்லது சொன்னார்னா, நீ வேலைக்காரி பையன் தானே, உனக்கும் இதுக்கும் சொல்லக்கூட தகுதி கிடையாது, போ வெளியில் அப்படின்வாங்க. இதெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியாமல் இந்த அரச விஷயத்துலேருந்து ஒதுங்கிட்டார். இவருடைய அறிவு ரொம்ப ஜாஸ்திங்க விதுரருக்கு. இவர் ரொம்ப திறமையானவர். ஆனால் இவர் அரியணை ஏறக்கூடிய தகுதி கிடையாது. ஏன்னா இவர் அரச குலத்தை சேர்ந்தவர் இல்லை. இவருடைய அறிவு ஒரு
மனுஷ வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவைன்றதை தான் விதுர நிதியில் திருதராஷ்டருக்கு சொல்லியிருப்பார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விதுர நிதி தான் கோர்ட்டு வரைக்கும் எடுப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் உலகத்தில் நல்லது அப்படின்னு இவ்வளோ தர்மத்தை போதித்த இவர் தான் தர்மராஜன். தர்மராஜர்னா யமதர்மர் ராஜருடைய பிறப்பு தான் இது. இவர்கிட்ட நேர்மை இருக்கும், அறிவு ஜாஸ்தி இருக்கும், வரப்போகிறத முன்கூட்டியே புரிஞ்சிக்கிற திறன் இருக்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்த இவர். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நம்ம எந்த அறிவுரையும் சொல்லக்கூடாது, நம்மளை வேணான்றவங்கள நம்ம ஒதுக்கிடலாம் அப்படின்னு தனியாக பின்னாடி ஒரு குடியில் அமைச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அரண்மனையில் எதுலேயுமே அவர் இருக்க மாட்டார். அவர் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்போ கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். துரியோதனனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னடா இது, பாண்டவர்கள் ஏதாவது விஷயம் சொல்லி அமிச்சாங்களா, ஏதாவது அரசியல் விஷயம் பேச வராரா, எதுக்காக இவர் தூது வராரு அப்படின்னு ஒரே குழப்பம் துரியோதனுக்கு. என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. காலையிலேருந்து காத்துட்ருக்காரு. கிருஷ்ணர் வந்தார்னா இந்த அறையில் தங்க வைங்க, அவர் வந்தால் இதெல்லாம் சாப்பிடுவார், அறுசுவை உணவு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பீஷ்மர் வந்தார். இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், இதை செஞ்சுருப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ கிருஷ்ணர் பக்தர்கள் அந்த அரண்மனையில் இருக்காராங்க, எங்கள் அஸ்தினாபுர அரண்மனையில். இந்த கிருஷ்ணர் இருக்கார, இவர் என்ன பண்ணார்னா கிளம்பினதுலேருந்து அங்கே கொஞ்ச நேரம் நின்று இயற்கையை ரசிக்கிறது, மெதுவாக கிளம்புனார். நைட் ஆயிடுச்சு. துரியோதனுக்கு தூக்கம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணருக்கு காத்துட்ருக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, எதுக்காக வராரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. அதனால் காவலாளிகளை கூப்பிட்டு, கிருஷ்ணர் பயங்கர கலகக்காரன், மாயக்காரன், பல லீலைகளை செய்கிறவன், எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணோம். அத்தனை பேரும் அவருக்கு தெரியாமல் அவர் என்ன பண்ணாருன்றத எனக்கு காலையில் எந்திரிக்கும் போது சொல்லுங்கள் அப்படின்ட்டார். எல்லாரும் கண் கொத்தி பாம்பாக கிருஷ்ணருடைய வரவை பார்த்துட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் வந்துட்டார். வந்தவர் நேராக துரியோதன அரண்மனை வாசலில் நின்னார். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி கர்ணனுடைய அரண்மனை பக்கம் போனார். கொஞ்ச நேரம் நின்னார். அதுக்கப்புறம் தன்னுடைய தேரை திருப்பி அந்த தோட்டம் இருக்கிற பகுதிக்கு போ அப்படின்ட்டார். இதெல்லாம் காவலாளிங்க பார்த்துட்டாங்க. நேராக தோட்டம் இருக்கிற பகுதிக்கு போச்சு. போயிட்டு அங்கே ஒரு குடில் இருந்தது. அங்கே தான் இப்போது கிருஷ்ணருடைய அந்த தேர் நின்றுச்சு. இந்த குதிரை சத்தம் கேட்டவொடனே உள்ளேருந்து விதுரர் ஓடி வந்துட்டார். கிருஷ்ணா, நான் எதிர்பார்க்கவே இல்லையா, இப்படி திடீர்னு இந்த ஏழை குடிசைக்கு வந்திருக்க, ஆச்சரியமாக இருக்குது. என்னை தேடி யாருமே வரமாட்டாங்க, நீ வந்திருக்க, உனக்கு புரியுதா என் பக்தி அப்படின்னு கண் கலங்கினார். உடனே கிருஷ்ணன், ஏன் சித்தப்பா, நான் என்னைக்கு உங்களை மறந்துருக்கேன், உங்கள் மேலே பிரிய இருந்தது தானே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னார். அவருடைய கண்ணு கலங்குச்சு. இன்னும் அதே பாசம் இருக்குது. சரி, உள்ளே கூப்பிட மாட்டிங்களா, வெளியில் நின்னே பேசி அனுப்ப போகிறீங்களா அப்படின்னார். உள்ளே கூப்பிட்டவொடனே, ஆமாம் சித்தப்பா, ஏன் தனியாக இருக்கீங்க? இல்லைப்பா, அவங்க வாழறது அரச வாழ்க்கை, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, இதனால் பிரச்சனை வருது, தனியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒன்றை நினச்சிக்கிட்டு காலத்தை போக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார். அப்படியா சித்தப்பா, ஏன்பா அங்கே அவ்வளோ கிருஷ்ணர் பக்தர்கள் இருக்காங்க அரண்மனையில், அதுவும் இல்லாமல் உனக்கு வகை வகையாக அருண்சுவை உணவு வேறு செஞ்சுருக்காங்க, அங்கே போகாமல் இந்த ஏழை குடிசைக்கு ஏன் வந்தேன்? சித்தப்பா, நீங்கள் சின்ன வயசில் எனக்கு எவ்வளோ அறிவுரை சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவுது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசித்து பார்ப்பேன், ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை நினைப்பேன் அப்படின்னோடனே அவருடைய கண் கலங்கிடுச்சு. நான் சொல்கிறது உனக்கு நல்லதுன்னு புரியுதாப்பா? புரிஞ்சதுனால தானே சித்தப்பா உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னோடனே, சரிப்பா, உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு, இந்த குடிசை புண்ணியம் பண்ணியிருக்குப்பா உங்கள் கால் வைக்கிறதுக்கு, ஏதாவது சாப்பிட்றியா, நான் அதை கூட கேட்கல பாரு அப்படின்னு வீடு முழுக்க தேடுறாரு. இருங்க சித்தப்பா, எனக்கு சாப்பாடு எதுவும் செய்யாதீங்க, ஏதாவது பழங்க எடுத்துகிட்டு வந்து கொடுங்க
அப்படின்னார். உடனே இவர் ஓடிப்போய் வெளியிலேருந்து தோட்டத்திலேருந்து வகை வகையான பழங்களை கொண்டு வந்துட்டார். கிருஷ்ணர் முகத்தை பார்த்துட்டு, குழந்தையில பார்த்ததியா, அதே அழகு, அவ்வளோ துருன்னு இருப்ப அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு கிருஷ்ணருக்கு பழத்தெல்லாம் கொடுக்குறாரு. கிருஷ்ணரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். பேச்சு சுவாரஸ்யமாக இருந்த அப்புறம் திடீர்னு இவர் திரும்பும்போது ஒரு அதிர்ச்சி காத்து நின்றது. கீழே பார்த்தா மொத்த பழமும் இவர் இவ்வளோ நேரம் உரிச்சு கொடுத்த பழம் அத்தனையும் தரையில் இருக்குது. கிருஷ்ணர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா இவர் கொடுத்த தோலுங்களை தான் சாப்பிட்னு இருக்காரு. பயந்து போயிட்டார். கிருஷ்ணா, நான் உன்னை அவமரியாதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது. இருங்க சித்தப்பா, நீங்கள் கொடுத்த உணவுலேயே என் வாழ்நாளில் நான் இது வரைக்கும் சாப்பிட்ட உணவில் இது போல் ஒரு சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. அத்தனை சுவை. இது ஃபுல்லாக நீங்கள் பாசத்தை தடவி கொடுக்குறீங்களா? எனக்கு இது தேனை போல் இருக்குது அப்படின்னோடனே அவர், ஏய்யா, நான் எது செஞ்சாலும் என்னை அவ்வளோ புகழறிய, இந்த அன்புக்கு ஈடு என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் பிறந்ததோட பலனை அனுபவிச்சிட்டேன். இது மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வாழ்நாளில் கிடச்சதே இல்லை அப்படின்னு அவர் சந்தோஷப்பட, கிருஷ்ணர் மகிழ்ச்சியாக இருந்த தோலுங்களையும் சாப்பிட்டுட்டு, சித்தப்பா, எனக்கு உங்கள் மடியில் படுக்கணும் போல் இருக்குது. ஐயோ, தாராளமாக படுப்பா. பகவான் மடியில் படுக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்துல எவ்வளோ அன்பு நெருக்கம் இருக்குது. அவர் அந்த விதுரருடைய மடியில் படுத்துட்டார். காலையில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வீட்டில் யார்? அரசர் அரண்மனைக்கு வந்துட்டார், உங்களை வர சொன்னார், சீக்கிரம் கிளம்பி வாங்க. உடனே விதுரரும் கிருஷ்ணரும் கிளம்பி அரண்மனைக்கு போகிறாங்க. சபா மண்டபத்தில் எல்லாரும் கூடியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கிட்டே உள்ளே நுழையிறாங்க. இவங்க பேசிட்டு போனது, ஏன்பா, நான் தோல் கொடுத்தேன், நீ சொல்லியிருக்கலாமே. சித்தப்பா, நீங்கள் வேற, நீங்கள் கொடுத்த உணவே எனக்கு இன்னும் இந்த மாதிரி உணவு நான் சாப்பிடல அப்படின்னு 2 பேரும் பழைய கதையை தான் பேசுகிறாங்க, அரசியல் பேசலை. இவங்க சிரித்ததையும் இவங்க பேசிட்டு வர்றதையும் தவறாக புரிஞ்சுக்கிட்ட அந்த துரியோதனனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே, என் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏன் அரண்மனையில் தங்கிட்டு எனக்கே துரோகம் செய்றியா அப்படின்னு சித்தப்பாவை பார்த்து கேட்டான். மரியாதையாக இல்லை, ஒரு மாதிரி கேவலமாக. ஏன் அரண்மனை சொத்தை எடுத்து நீ இடையனுக்கு சோறு போடுறதுக்கு நான் என்ன அன்னச்சத்திரம் நடத்துகிறேன்னா? இது உன் உழைப்பு கூட இல்லையே, என்னோட இது சொத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பவும் அமைதியாக இருக்கார். விதுரர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான். ஏன் செய்ய மாட்டேன்? பிறந்த இடம் அப்படி. ஏன்னா ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன் இந்த கீழ்த்தரமான யோசனை தான் இருக்கும். அதனால் உங்கள் அம்மா புத்தி உங்ககிட்ட இருக்காதா அப்படின்னு சொன்னதுமே எங்கேருந்து தான் இவ்வளோ நேரம் அன்பாக பேசிகிட்டு இருந்த விதுரனுக்கு அவ்வளோ கோபம் வந்ததுன்னு தெரியாது. ஆத்திரத்தோடு நிமிர்ந்து பார்த்து, அடே மடையா, முட்டாளே, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் இந்த போருக்கு துணை நிற்க மாட்டேன், உன் பக்கம் நிற்க மாட்டேன். பாண்டவர்கள் ஜெயிக்க போராடுவேன். அதுக்காக நான் இந்த கையில் வச்சுருக்கேன் தெரியுமா, இந்த அம்பு, இதுக்காக தான், இந்த வில்லு இதுக்காக தான் நீங்கள் என்னை வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அஸ்தினாபுரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த சக்தியால் தான் அவங்க அந்த அரண்மனையில் இருக்காங்க. அந்த சக்தியை பயன்படுத்தினா என்ன வேணாலும் பண்ண முடியும். விதுரர்கிட்டையும் அப்படி ஒரு அம்பு இருந்தது. அதுக்காக தான் அவளுக்கு அவ்வளோ மரியாதை. இந்த அம்பை வச்சுட்டு நான் பாண்டவர்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அம்புனால தானே நான் என்ன வச்சுட்டுருக்கீங்க, இந்த அம்பு எனக்கு தேவையில்லைன்னு டப்புன்னு தொடையில் போட்டு உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே அந்த கூட்டத்திலேயே கண்ணு 2ம் 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு சந்தோஷம் அடங்குச்சு. யாருக்கு? நம்ம கிருஷ்ணருக்கு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, சொல்கிறேன். அடங்குச்சு. இவன் அதிர்ச்சியாக நின்றுட்டான் துரியோதனன். அதோடு மட்டுமல்லாமல், இப்படிப்பட்ட கேவலமான அரண்மனையில் உட்காந்துட்டு நான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த உணவும் எனக்கு தேவை கிடையாது, இனி நான் இங்கே இருக்க மாட்டேன்,
உங்களுடைய வம்சத்துக்கே ஒரு வணக்கம், நான் எங்கேயாவது தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விர்ருன்னு கிளம்பிட்டார். இந்த இடத்துல நிறைய விஷயத்தை பார்க்கணும். இவருக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் ஒரு கோவத்தினால தன் கூட துணையாக இருந்து அவர் நிறைய யோசனை சொல்லியிருப்பார். அந்த யோசனை அந்த கூட்டத்துக்கு உதவி இருக்கும். அவர் கொஞ்சம் பணிவாக இருந்திருந்தார்னா துரியோதனை அந்த அம்பு அவருக்கு உதவி இருக்கும். அந்த அம்பில் அப்படி என்னங்க சக்தி இருக்குது, அதை தாங்க சொல்ல போகிறேன். விதுரர் கையில் இருந்த அம்பு கோத்தாண்டவம். கோத்தாண்டவம்ன்றது ஸ்ரீராமர் கையில் இருக்கிற அந்த பெரிய வில் தான், அம்பு தான். அந்த வில் தான், அந்த ஆயுதம் உலகத்தில் அழிக்கக்கூடிய சக்தி மிகுந்த ஆயுதம். அந்த ஆயுதம்தான் விதுரர் கையில் இருக்குது. இந்த போட்டியில் அர்ஜுனனை சரிசமமாக எதிர்த்து அழிக்கக்கூடிய ஒரே ஜீவன் விதுரன் தான். அப்போது அர்ஜுனனை எப்படி அவர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் கையில் இருந்தது பிரம்மனுடைய ஆயுதம். பிரம்மனுடைய ஆயுதத்தை சுலபமாக விதுரரால் அழிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை இவங்க ஆலோசனை பண்ணி பாண்டவர்கள் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. நம்ம விதுரர் சித்தப்பாக்கிட்ட போருக்கு போகாதீங்கன்னு கேட்டால், நான் இங்கே தான்ப்பா சாப்பிட்றேன், நான் இங்கே தான் போருக்கு போய் ஆகணும், நான் உண்ட கடன், அதனால் செஞ்சோற்று கடனை மறக்கக்கூடாது, நான் உணவு சாப்பிட்ட இடத்த துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நேர்மையாக சொல்லி அங்கேருந்து வரமாட்டார். அந்த அம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அர்ஜுனனுக்கு ஆபத்து. அந்த வில்லை நீங்கள் கேட்டு உடைச்சாலும் அது தப்பாக போயிடும். அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கணும். இதெல்லாம் யோசித்து தான் கிருஷ்ணர் இந்த அழகான லீலையை பண்ணார். யாரையும் துன்புறுத்தலை. இந்த சின்ன சின்ன லீலைகள் தான் ஒவ்வொரு சக்தியாக அவர் அன்பால் உடைக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவர்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா இவர் நேர்மைக்காக போராடுவார். இவருடைய அந்த குடிலில் போய் உட்காந்து வெறும் அன்பான வார்த்தை மாத்திரம்தான் பேசினார். அந்த அன்பு அவர் மனசையே கலங்க வச்சுது. அடுத்தது இவங்க அன்பாக தான் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் எதிராளி பார்த்த உடனே கோபத்தில் அவரை என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஒரு தவறான வார்த்தையை விட்டதுனால தான் அந்த கோபம். அவ்வளோ நேரம் திட்டும்போது கூட ஒரு பொறுமையாக தான் இருந்தார். உன்னுடைய அம்மாவோட குணம் உங்ககிட்ட இருக்கும், அது எவ்வளோ தப்பான விஷயம். அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது அவருக்கு கோபம் இந்த அம்பு இந்த வில்லு கையில் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுனீங்க அப்படின்னு அதை உடச்சி எறிகிறாரு. இதை வச்சுக்கிட்டு நான் இனி யாரையும் துன்புறுத்த போகிறதில்லைன்னு உடைச்சே போட்டார். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷ்ணுவோட ஆயுதத்தை ஒரே நிமிஷத்தில் உடைக்க வைக்கும்போது அப்போ கிருஷ்ணருடைய கண்ணு ஏன் இவ்வளோ பிரகாசிக்காது? எவ்வளோ பெரிய அர்ஜுனனுக்கு வர இருந்த ஆபத்தை எவ்வளோ சுலபமாக இவனுடைய பேச்சால் உடைச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம். கோபம் ஒரு மனுஷன் கண்ணை மறைச்சிதுன்னா நல்லது எதுவுமே தெரியாதுங்க. அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே போல் பாசமான எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அன்பால் நீங்கள் உங்கள் வழிக்கு ஈஸியாக கொண்டு வர முடியும். இதுலேயும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். இவருடைய அன்பால் தான் அவர் மயங்கி போயிருந்தார். அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த அன்புக்கு யாரோ ஒருத்தன் தப்பான அர்த்தம் புரிஞ்சிக்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த கோபம். இதெல்லாம் கிருஷ்ணருடைய லீலை. இந்த மாதிரி தான் அவர் சூழ்ச்சி பண்ணார். இதை நம்ம கலகம்னு சொல்லுவோம். அவர் யாரையுமே துன்புறுத்தலை, அடிக்கலை, உதைக்கலை, ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கௌரவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் பயங்கரமான ஆற்றல் இருந்தது. அந்த ஒரு மனுஷன் இருந்தால் பஞ்சபாண்டவர்களை ஒவ்வொருத்தரையும் அழிக்க முடியும். ஆனால் கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால் ரகசியமாக ஒவ்வொருத்தரையாக குறி வச்சு அழகாக எப்படி அன்பில் வெல்ல முடியுன்றத கிருஷ்ணருடைய இந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வச்சிருச்சு. கோபத்தால் எவ்வளோ பெரிய சக்தி நம்ம கூட இவ்வளோ காலம் இருந்தது, அது எப்படி உடஞ்சி போச்சு, அதுவும் நம்மளுக்கு புரியும். இன்னொன்று, செஞ்சோற்று கடன்ட்டு எவ்வளோ பெரிய தர்மவானாக இருந்தாலும் அதுக்காக அங்கேயே உட்கார வேண்டிய சூழ்நிலை. இந்த செஞ்சோற்று கடனுக்காக தான் சில நேரம் நம்ம வெளியில் யார் வீட்லையாவது சாப்பிடும்போது அவங்களுடைய பலன் நம்மளுக்கு வந்துடும். இது முனிவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான்
எந்த இடத்துலையும் வெளியில் போய் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், யார் வீட்டுக்குள்ளவும் நுழைய மாட்டாங்க. யாரும் உரிமையோடு உங்களுக்காக இது ஸ்பெஷல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுனாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க நன்றியாக இருந்தாகணும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள், நன்றியாக இருந்தாகணுன்னா அவங்களுக்கு என்ன நன்றியாக இருக்கணும்? கொஞ்சம் பணத்தை கொடுத்துரு இல்லை, அவங்க தப்பே பண்ணாலும் இவங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். அவங்க நல்லது பண்ணாலும் அதுக்கு துணை போய் தான் ஆகணும். ஆனால் அங்கே இருக்கிறவன் தப்பு பண்ணுவானா நல்லது பண்ணுவானான்றது இறைவனோட சதி. அது நமக்கு புரியாத விஷயம். பிரம்மா எப்படி எழுதி வச்சுருக்கான்னு தெரியாது. அதனால் நம்ம இன்னொரு வீட்டில் சாப்பிடும்போது அதுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கணும். அப்போ அதில் தப்பு இருந்தாலும் நல்லது இருந்தாலும், நிறைய பேர் இப்போ சில நண்பர்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவன் ஏதாவது தப்பு பண்ணால் கூட மறைப்பாங்க. இதுவும் ஒரு விதத்தில் பாவம்தான். எப்படின்னா, இந்த பீஷ்மரை பார்த்திங்கல்ல, முதல்ல சொன்னேன்னு, அவங்க தப்பு செய்ய தூண்டினது யார்? அந்த 7 பேரையும் அந்த பீஷ்மர் ஒருத்தர் தான். அந்த 7 பேருமே தப்பு செஞ்சாங்க. போய் அந்த நந்தினி பசுவை இழுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த 7 பேர் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை குறைவாக தான் இருந்தது. அடுத்த ஜென்மம் வரைக்கும் நீங்கள் பூமியில் வாழ்ந்தாகணும் மனுஷனா. அது புரிஞ்சிடுச்சு. ஆனால் அது செய்ய தூண்டினது யார்? நம்ம பீஷ்மர் தான். அவர் பெரிய தேவர். அப்போ அவர் சொன்ன அந்த தூண்டின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் சக்தி வாய்ந்தது. அதனால தான் அவருக்கு பல வருஷம் உயிரோடு இருந்து ஒவ்வொரு துன்பத்தையும் பார்க்கணும், துடிக்கணும், அசிங்கப்படணும்னு இருந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய சக்தி அந்த பீஷ்மருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். அந்த திருதராஷ்டிரர் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த விதுரருடைய அண்ணா, அவர் ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணும்போதும் அரசியல் எப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு தனிப்பட்ட மனுஷன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய விஷயத்த அறிவுரையாக சொல்லியிருப்பார். அதுதான் விதுர நீதி அப்படின்ற புத்தகம். அது மிகவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு வாழக்கூடிய எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழ்ந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், எல்லாமே விரிவாக தர்மராஜரே, அதாவது யம தர்மராஜரே சொன்ன ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டில் அந்த விதுர நீதியைப்படி தான் அவங்க சில விஷயங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோ நாள். ஆனால் நான் சொல்ல போகிற இனி வரப்போகிற கதைகளில் இந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம், உண்மையான விஷயங்க தேடி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம மகாபாரதம் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் குறிப்பாக இந்த கதை எதுக்கு நடந்தது, அதில் 1000 கதைக்கு மேலே இருக்குங்க. இதில் இந்த கதை ஏன் நடந்தது அப்படின்றதுல எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி கொடுக்குது. இதனால தான் சொல்லுவாங்க, மகாபாரதத்தை போய் கேட்கும்போது இல்லை மற்றவங்க சொல்லும்போதோ நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு விதமான விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். படிக்கிறது முடியலன்னா கூட சின்ன சின்ன தகவல் இப்படி வரும்போது கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுத்தரும். இப்போது உங்களுக்கு நான் இதில் சொன்ன விஷயம் மனசார பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய கதைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.